ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வானமேல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5ஆம் வகுப்பு கணிதம், 5ஆம் வகுப்பு பருவம் 2. இதில் கணக்கு பார்த்துட்ருக்கோம். கணக்கில் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறுத்தல் அளவைகள் சார்ந்து எல்லா பயிற்சியும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பின்னங்கள் சார்ந்து பார்க்க போகிறோம். அழகு 5 பின்னங்கள் மற்றும் இடைக்கருத்து அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற பயிற்சிகள், பயிற்சி சார்ந்த விடைகள் எல்லாமே நாம் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் என்ன பார்க்குறோன்னு சொன்னிங்கன்னா, பின்னம் அப்படின்னா என்னென்னா, பின்னத்தோட வடிவமைப்பு இதுதான். தொகுதி, பகுதி, இந்த கோட்டை வந்து பை அப்படின்னு சொல்லுவோம். வகுத்தல் கோடு இதோட பேர். நாம் எந்த இடத்துலையும் இதை வகுத்தல் கோடு அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. தொகுதி, பகுதி, பை. இது எப்படி படிக்கணும் அப்படின்னா, 2/8 தமிழில், 2/8 இங்கிலீஷில். வேறு எப்படி சொல்லலாம், 8ல் 2 அப்படி சொல்லலாம், 8க்கு 2 அப்படி சொல்லலாம். ஸோ மொத்தம் 4 டைப்பில் சொல்கிறோம். 2/8, 2/8, 8ல் 2, 8க்கு 2. எப்படி வேணாலும் இந்த பின்னத்தை வந்து நாம் என்ன செய்யலாம், குறிப்பிட்டு சொல்லலாம். கீழே இருக்கிறது வந்து பகுதி. ஒரு விஷயம் இருக்குன்னா அது முழுசாக எல்லாமே கீழே தான் வரும். மொத்தம் கீழே அப்படின்னாலே நமக்கு பகுதியில் என்ன வரும்னா மொத்தம், அதுதான் வந்து பகுதியில் வரும். மேலே வந்து என்ன கணக்கு கேட்குறாங்களோ அதான் வந்து மேலே வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் எப்போவுமே கீழே வந்துடும். இதை நம்ம கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா இதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக போட்டுடலாம். இந்த படத்தை வச்சு நம்ம எப்படி இதை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் தான் கீழே வரும். 1 2 3 4 5 6 7 8 மொத்தமாக 8 இருக்குது. அதை கீழே போட்டுட்டோம் 8 அப்படின்னு. இங்கே 2 இருக்குன்னா கலர் அடிச்சிருக்கிறது எத்தனை அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருப்பாங்க. வண்ணமிடப்பட்ட பகுதியை பின்னத்தில் குறி அப்படின்னு சொல்லும்போது மொத்தமாக இருக்கிறத கீழே போட்டுட்டு அந்த மொத்தத்தில் எத்தனையோ கலர் அடிச்சிருக்கிறாங்க 2, அந்த 2 வந்து மேலே போட்டிருக்காங்க. ஸோ இது பின்னம் சார்ந்த ஒரு சின்ன குறிப்பு. பயிற்சி 5.1 பார்க்கலாம். நிழலிடப்பட்ட பகுதிகளால், அதாவது நிழலிடப்பட்ட பகுதிகள்னால் அந்த மாதிரி கலர் பண்ணியிருக்கிறது, குறிப்பிடப்பட்ட பின்னங்களை எழுதுக. இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்துக்கிறோம். எப்போவுமே மொத்தம் கீழே வந்துடும் சொன்னோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் எத்தனை இருக்குது, 12. அது கீழே வந்துடும். பை நிழலிடப்பட்ட பகுதி தான் கேட்டிருக்கிறாங்க. எத்தனை நிழல் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை கலர் பண்ணியிருக்கிறாங்க, 1 2 3 4 5, அது மேலே வந்துடும். அவ்வளோதான். 1 2 3 4 5 6 மொத்தமாக இருக்கிறது 6. அதில் கலர் பண்ணியிருக்கிறது 2, 2/6. இல்லைனா எப்படி சொல்லலாம், 6ல் 2, 6ல் 2 அப்படி சொல்லலாம். 6க்கு 2, 6 பாக்ஸில் 2 பாக்ஸு அப்படின்னு சொல்லலாம். இதை மாதிரி சொல்லும்போது நமக்கு புரியும். அது இதை நம்ம எழுதாமல் ஃபஸ்ட்டு சொல்லி பார்ப்போமா. 1 2 3 4 5 6 7 8 9 9 கட்டத்தில் 3 கட்டத்தை ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 9ல் 3 அப்படி தானே சொல்லுவோம். 9ல் 3 அவ்வளோதான். 9க்கு 3 அப்படின்னு சொல்லலாம். 3/9 அப்படின்னு சொல்லலாம். 3/9 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. பின் வருவனவற்றிற்கு பின்னங்கள் எழுதி அவற்றின் தொகுதியையும் பகுதியையும் எழுதுக. லதா அறிவியலில் 20க்கு 12. இதை நம்ம படிக்கும்போதே எழுதிடணும். 20க்கு 12 அவ்வளோதான் பின்னம். எழுதிட்டோமா. ஒரு கூடையில் உள்ள 40 பழங்களில் 6 பழங்கள் அழுகியவை. 40ல் 6 அழுகிடுச்சு. எழுதிட்டோமா. ஒரு காலனியில் உள்ள 50 வீடுகளில் 17 வீடுகள் காலியாக உள்ளது. 50 வீட்டில் 17 வீடு காலியாக இருக்குது. எழுதிட்டோமா. மொத்தமாக இருக்கிறது எப்போவுமே பகுதியில் வந்துடணும். பின்வரும் பின்னங்களில் எது பெரியது என காண்க. 5/12, 7/12 ரெண்டுமே கீழே வந்து 12 தான். 12ல் 5 பெருசா, 12ல் 7 பெருசா, 12ல் 7 தான் பெரியது. 48ல் 22, 48ல் 17, 48ல் 22 தான் பெருசு. 56ல் 11, 56ல் 27, 56ல் 27 தான் பெருசு. பகுதி ஒன்றா இருக்கும்போது பெரியது சிறியது நம்ம எளிமையாக கண்டுபிடிக்கலாம். இந்த பகுதி வந்து வேறு வேறையாக இருந்தால் தான் மீ பெரு பொது மடங்கு அது கண்டுபிடிப்போம். பகுதி ஒரே பகுதியாக இருக்கிறதால எளிமையாக நாம் வந்து எது பெருசுன்னு கண்டுபிடிச்சிடலாம். பின்வரும் பின்னங்களில் எது சிறியது. 42க்கு 10, 42க்கு 21 இதுதான் சின்னது. 37க்கு 31, 37க்கு 15 இதுதான் சின்னது. பின்னங்களை வகைப்படுத்தி எழுதுக. இந்த பின்னத்தை பொறுத்த வரைக்கும் 3 வகைப்படும். தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம். தகு பின்னம் அப்படின்னா கீழே பெருசாகவும் மேலே சின்னதாகவும் இருக்கும். தகா பின்னம் அப்படின்னா கீழே பெருசாக இருக்கும், கீழே விடவும் மேலே பெருசாக இருக்கும்.
கீழே சின்னதாக இருக்கும், மேலே பெருசாக இருக்கும். அது தகா பின்னம். அதை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. தகும், தகாது, கலப்பு. தகு பின்னம்னா என்ன? கீழே பாறாங்கல் பெருசாக இருக்கும், மேலே தொப்பி சிறுசாக இருக்கும். அப்போ இது கீழே பெருசாக இருக்குது, மேலே சிறுசாக இருக்குது. வேறு இது கீழே பெருசாக இருக்குது, மேலே சிறுசாக இருக்குது. அப்புறம் இது 3மே தகு பின்னம் தான். தகா பின்னம்னா என்ன? கீழே சிறுசு, மேலே பெருசு. இப்போ இதுதான் தகா பின்னம். மீதி இருக்கிறது தான் கலப்பு பின்னம். கலப்பு பின்னம்னா என்ன? ஒரு எண் தனியாகவும் இருக்குது, அப்புறம் ஒரு பின்னமும் இருக்குது. ஒரு எண் தனியாகவும் இருக்குது, ஒரு பின்னமும் இருக்குது. இதான் வந்து கலப்பு பின்னம். 1 3/5 அப்படின்னு அதை சொல்லுவாங்க. 2 7/9 அப்படின்னு அதை படிக்கணும். இது சார்ந்த கணக்குகள் தொடர்ந்து செய்யும்போது நமக்கு வந்து இன்னும் புரிய வரும். பயிற்சி 5.1 நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 5.2 மணிக்கு 48 கிலோமீட்டர். அது பின்னம் தானே, அப்படி தான் படிக்கணும். 1 மணிக்கு 48 கிலோமீட்டர். அப்போ 2 மணிக்கு 2ஐயும் 48ஐயும் என்ன செய்யணும்? பெருக்கணும். இப்போ 96 கிலோமீட்டர். 1 மணிக்கு 35 கிலோமீட்டர். அப்போ 3 மணிக்கு 3 × 35 105 கிலோமீட்டர். 1 மணிக்கு 30 கிலோமீட்டர். அப்போ 5 மணிக்கு 150 கிலோமீட்டர். 1 மணிக்கு 50 கிலோமீட்டர். 4 மணிக்கு 200 கிலோமீட்டர். 1 மணிக்கு 20 கிலோமீட்டர். 6 மணிக்கு 6ஐயும் 20ஐயும் பெருக்குவோம், 120 கிலோமீட்டர். 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ தூரம்னா இத்தனை மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரம் போவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 20 மைல், அதாவது 1 மணிக்கு 20 மைல் வேகத்தில் 2 மணி நேரத்தில் கடக்கப்பட்ட தொலைவு. அதான் 1 மணி நேரத்துக்கு 20 மைல் போகிறாங்க. அப்போ 2 மணி நேரத்துக்கு 40 மைல். 1 மணி நேரத்துக்கு 65 மைல். அப்போ 4 மணி நேரத்துனா 65ஐயும் 4ஐயும் பெருக்கணும், 260 மைல். 1 மணி நேரத்துக்கு 48 கிலோமீட்டர் போகிறாங்க. அப்போ 5 மணி நேரத்துக்கு 48ஐயும் 5ஐயும் பெருக்கணும், 240 கிலோமீட்டர். 1 மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர்னா 6 மணி நேரத்துக்கு 80ஐயும் 6ஐயும் பெருக்கணும், 480 கிலோமீட்டர். 1 மணி நேரத்துக்கு 42 கிலோமீட்டர்னா 3 மணி நேரத்துக்கு 42ஐயும் 3ஐயும் பெருக்கிறோம், 126 கிலோமீட்டர். கோபி என்பவர் மணிக்கு 14 கிலோமீட்டர் நேர வேகத்தில் 12 மணி நேரம் ஓடினால் அவர் கடந்த தொலைவு எவ்வளவு? 1 மணி நேரத்துக்கு 14 கிலோமீட்டர் போகிறாரு. அப்போ 12 மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரம் போவார்? அப்படி பெருக்க வேண்டியதான். 168 கிலோமீட்டர். ராஜா மணிக்கு 30 கிலோமீட்டர் நேர வேகத்தில் உந்துவண்டினா மோட்டார் சைக்கிள் பயணம் செய்கிறார். 1 மணி நேரத்துக்கு 30 கிலோமீட்டர் தூரம் போகிறாங்க. 4 மணி நேரத்தில் அவர் கடந்த தொலைவு எவ்வளவு? அப்போ 30 × 4 120 கிலோமீட்டர். இது எல்லாமே வாழ்க்கை கணக்கு தான். பயிற்சி 5.3 பின் வருவனவற்றிற்கு விடையளி. மணிக்கு 35 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கிறாங்க. மொத்தமாக 250 கிலோமீட்டர் போயிட்டாங்க. எவ்வளோ நேரத்தில் போயிருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ 280 35ஆல் வகுக்க போகிறோம். வகுத்து என்ன வருதோ அவ்வளோ நேரத்தில் போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ 8 வரும். 8 5 40 8 3 24 8 மணி நேரம். இதுக்கு வந்து பார்த்தோன்னா 9 மணி நேரம். ஏன்னா 360 40ஆல் வகுக்கிறோம். இதை வந்து 45ஆல் வகுக்கிறோம். ஏழு மணி நேரம். 6 மணி நேரம். 5 மணி நேரம். இவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு 55 கிலோமீட்டர்னா இவ்வளோ கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? அப்போ 1 மணி நேரத்துக்கு ஆன தொலைவால் இதை வகுக்கும்போது எவ்வளோ நேரம்னு கிடச்சிரும்.
வில்சன் என்பவர் 24 கிலோமீட்டர் தொலைவை மணிக்கு 60 கிலோமீட்டர் என்னும் வேகத்தில் கடக்கிறார். அவர் எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு? 240 கிலோமீட்டர் தூரம், 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர், 4 மணி நேரத்தில் போயிருக்கிறாரு. அதே மாதிரி இதை பார்த்தோன்னா இது 5 மணி நேரம். இதுவும் 4 மணி நேரம். இதுவும் 4 மணி நேரம். இதுக்கு ஒரு சின்ன பிக்சரைசேஷன் மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இந்த கணக்கு பார்ப்போம். அன்பரசன் அப்படின்றவர் 350 கிலோமீட்டர் தொலைவை மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கிறார். அப்படின்னா பயணத்துக்கு அவர் எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இவர் தான் அன்பரசன். இவர் எவ்வளோ தூரம் போயிட்டாரு? சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தான், 350 கிலோமீட்டர் தூரம் அங்கே வந்துட்டார். 350 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டார். எவ்வளோ நேரத்தில் போனார்னு தெரியல, ஆனால் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்கிறார். அப்போ இங்கே பாருங்கள், இது 70 கிலோமீட்டர். 70 கிலோமீட்டர் வரும்போது 1 மணி நேரம் ஆயிருக்கு. அப்போ அடுத்த 1 மணி நேரத்தில் என்ன செஞ்சுருப்பார்? அடுத்த ஒரு 70 கிலோமீட்டர் வந்திருப்பார். அடுத்த 1 மணி நேரத்தில் அடுத்து ஒரு 70 கிலோமீட்டர் வந்திருப்பாரா? அடுத்து ஒரு 1 மணி நேரத்தில் அடுத்து ஒரு 70 கிலோமீட்டர் வந்திருப்பாரா? அடுத்து ஒரு 1 மணி நேரத்தில் என்ன செஞ்சுருப்பார்? அடுத்து ஒரு 70 கிலோமீட்டர் வந்திருப்பாரா? அப்போ 350 கிலோமீட்டர் வந்துடும். 1 2 3 4 5 5 மணி நேரம் ஆகுது 350 கிலோமீட்டர் ரீச் ஆகிறதுக்கு. இதை தான் நம்ம என்ன செய்கிறோம்? 1 மணி நேரத்துக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறார்ல, அப்போ 350 கிலோமீட்டர்னா என்ன? 70 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போயிருப்பார். 350 70 வகுக்கிறோம், 0 0 கேன்சல் பண்ணிடுறோம். 1 7 7 5 7 35. அப்போ 5 மணி நேரம் ஆகுது 350 கிலோமீட்டர் தூரம் வரத்துக்கு. இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக நாம் யதார்த்த வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள். நாம் இதை ப்ராக்டிக்கலாக மனசில் நினச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். பெரிய எண்களாக இருக்கிறதால வகுத்தலை பயன்படுத்தி நாம் கண்டுபிடிக்கிறோம். பயிற்சி 5.4. பின் வருவனவற்றிற்கு விடையளி. தொலைவு 180 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டருக்கு 5 ரூபா. அப்போ 180 கிலோமீட்டருக்கு என்ன? அப்படியே பெருக்கிக்க வேண்டியதான். 180 × 5 பெருக்கி அப்படியே போட வேண்டியதான். 900 ரூபாய். தொலைவு 220 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டருக்கு 8 ரூபாய் செலவாகுது. அப்போ 220 கிலோமீட்டருக்கு என்ன? 220 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டருக்கு 8 ரூபாய். 8 0 0 8 2 16 8 2 16 1 17 1760 ரூபாய். 1 கிலோமீட்டருக்கு 4 ரூபாய் செலவாகுது. அப்போ 315 கிலோமீட்டருக்கு எவ்வளோ? 4 5 20 4 1 4 4 2 6 4 3 12 1260 ரூபாய். 1 கிலோமீட்டருக்கு 6 ரூபாய் செலவாகுது. அப்போ 420 கிலோமீட்டருக்கு எவ்வளோ? 0 12 25 2520 ரூபாய். 1 கிலோமீட்டருக்கு 3 ரூபாய் செலவாகுது. அப்போ 580 கிலோமீட்டருக்கு எவ்வளோ? 1740 ரூபாய். ஒரு பயணத்திற்காக ஸ்னேகா 1 கிலோமீட்டருக்கு 7 ரூபாய் செலவழிக்கிறாங்க. எனில் 880 கிலோமீட்டர் பயணம் செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்? அப்படியே 850 × 7 5950 ரூபாய். பிரபு ஒரு பயணத்திற்காக 1 கிலோமீட்டருக்கு 9 ரூபாய் செலவழித்தார் எனில் 580 கிலோமீட்டருக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 580 × 9 0 72க்கு 2 7 45 7 52 5220 ரூபாய். எல்லாமே பெருக்கல் கணக்கு தான் பாருங்கள்.
பெருக்கல் வாய்ப்பாடு சரளமாக தெரிஞ்சதுன்னா ரொம்ப எளிமையாக போடலாம். பயிற்சி 5.5 பின் வருவனவற்றை கிலோமீட்டரில் மாற்றுக. 3 கிலோமீட்டர் 500 மீட்டர் பின்னங்களில். இதை பின்னத்தில் மாற்றுறதுக்கு முன்னாடி நாம் இந்த 500, 250, 750லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 500 அப்படின்னா அரை, 250னா கால், 750னா முக்கால். இது வந்து நம்ம வாழ்வியலாக சொல்கிறது, வாழ்க்கையில் பயன்படுத்துறது. 1/4 கிலோ, அரை கிலோ, 3/4 கிலோ அப்படின்னு சொல்லுவோம். 1/4 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்கூல் இருக்குது, அரை கிலோமீட்டர் போனால் அந்த ஆஃபீஸ் இருக்கும், 3/4 கிலோமீட்டர் போனால் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அப்படின்னு வாழ்க்கையில் பேசுகிற வார்த்தைகள் அதெல்லாம். அப்போ அதை எழுத்தில் எப்படி குறிப்பாங்கன்னா, அரைன்றது 500, 1000ல் 500ன்னு அர்த்தம். கால்னா 250, 1000ல் 250ன்னு அர்த்தம். முக்கால்னா 750, 1000ல். ஸோ அப்படி பார்த்தோம்னா 250 அப்படின்றத கால் அப்படின்னு சொல்லுவோம், 500 அப்படின்றத அரை அப்படின்னு சொல்லுவோம், 750 அப்படின்றத முக்கால் அப்படின்னு சொல்லுவோம். சரி, எப்படி சொல்லுவோம் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. இது எப்படி பின்னத்தில் எழுதுவோம் அப்படின்னா, கால் பகுதி அப்படின்னா 4ல் 1, அப்போ 1/4. அரை பகுதி அப்படின்னா 2ல் 1, 1/2. முக்கால் பகுதி அப்படின்னா 4ல் 3, 3/4. சரியா? இதான் வந்து இதுக்குள்ள பின்னங்கள். இப்போ இதை பயன்படுத்தி தான் நாம் வந்து இந்த பயிற்சி செய்ய போகிறோம். 3 கிலோமீட்டர் 500 மீட்டர்னா 3.5 கிலோமீட்டர்னு அர்த்தம். அப்போ 3 முழுசாக போட்டுப்போம். அந்த 500 மீட்டர் அப்படின்னா அரை கிலோமீட்டர். 25 கிலோமீட்டர் 250 மீட்டர்னா 25.25 கிலோமீட்டர். 25 அப்படியே போட்டுப்போம். இந்த 250க்கு பதிலாக 1/4, இதான் வந்து கால், 25.25 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டுப்போம். அதே மாதிரி 17.25, 17 முக்கால்னா 3/4, 17.25 கிலோமீட்டர். 35.25 கிலோமீட்டர், 35 அப்படியே போட்டுக்கிறோம், காலுக்கு 1/4 போட்டுக்கிறோம், கிலோமீட்டர். 45.25 கிலோமீட்டர், 45 அப்படியே போட்டுக்கிறோம், 3/4 கிலோமீட்டர். மணி நேரமாக மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கடிகாரத்தை பொறுத்த வரைக்கும் 12, 6, 3, 9. இங்கே இருந்தால் 1/4 மணி நேரம், கால்னா 1/4. இங்கே இருந்தால் அரை மணி நேரம், அரைனா 1/2. இங்கே இருந்தால் 3/4 மணி நேரம், முக்கால்னா 3/4. இது மூணையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 1/4 மணி நேரம்னா 15 நிமிடம், அரை மணி நேரம்னா 30 நிமிடம், 3/4 மணி நேரம்னா 45 நிமிடம். ஸோ இது தெரிஞ்சதுன்னா இந்த கணக்கை வந்து நாம் என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். 30 நிமிடம்னா அரை மணி நேரம், 2 மணி நேரம் 15 நிமிடம்னா 2.25 மணி நேரம், 3 மணி நேரம் 45 நிமிடம்னா 3.25 மணி நேரம், 1 மணி நேரம் 30 நிமிடம்னா 1.5 மணி நேரம், 4 மணி நேரம் 15 நிமிடம்னா 4.25 மணி நேரம். இவ்வளோதான். இப்போ வந்து கால்னா, அரைனா, முக்கால்னா பின்னத்தில் எப்படி குறிப்போம் அப்படின்னு பார்த்தோம். அது நிமிடத்தை பொறுத்த வரைக்கும் 15, 30, 45 தான் கால், அரை, முக்கால். நிமிடங்களாக மாற்றுக. 1/4 மணி நேரம்னா 15 நிமிஷம், அரை மணி நேரம்னா 30 நிமிஷம், 3/4 மணி நேரம்னா 45 நிமிஷம். இங்கே பக்கத்தில் இருக்கிறதுல மணி. இது வந்து எப்படி நிமிடங்களாக மாற்றுறது அப்படின்னா, 1 மணினா 60 நிமிடம், 2 மணினா 120 நிமிடம். இப்போ இது வந்து 120 நிமிடம், இது 15 நிமிடம், அப்போ 135 நிமிடங்கள். ரெண்டரை மணி நேரம் அப்படின்னா 150 நிமிடங்கள். 3.25 மணி நேரம்னா 225 நிமிடங்கள். 11 மணி நேரம்னா 660 நிமிடங்கள். 5.5 மணி நேரம்னா 330 நிமிடங்கள். பொறுத்துக. ரூபாய் 1ல் அரை பகுதி 50 பைசா, ரூபாய் 4ல் கால் பகுதி 1 ரூபா, ரூபாய் 10ல் அரை பகுதி 5 ரூபா, ரூபாய் 100ல் முக்கால் பகுதி 75 ரூபா, ரூபாய் 200ல் அரை பகுதி 100 ரூபா. அரைனா பாதி. பின் வருவனவற்றின் கால், அரை, முக்கால் பகுதிகளை எழுதுக. இது எழுத போகிறதுக்கு முன்னாடி கால் பகுதி எழுதணும்னா 4ல் 1, முக்கால் பகுதி எழுதணும்னா 4ல் 3,
அரை பகுதி எழுதணும்னா 4ல் 2. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறத 4ஆக பிரிச்சுக்கிட்டால் தான் நமக்கு இது எளிமையாக இருக்கும். இப்போ 200 எப்படி 4ஆக பிரிக்கலாம்னா 50 50 50 50 4ஆக பிரிச்சிட்டோமா? 50 50 100 150 150 150 50 200. இப்போ 4 இருக்குது. கால்னா என்ன? 4ல் 1. அப்போ என்ன வரும்? 4ல் 1 50 தான் வரும் கால் பகுதி. அரை பகுதினா என்ன? சமமாக 2ஆக பிரித்து அதில் ஒரு பகுதி அப்படியே அரை பகுதி. இப்போ 100. முக்கா பகுதினா என்ன? 4ல் 3 1 2 3 4 இருக்குது. 4ல் 3 வந்து முக்கா பகுதி. அப்போ கொடுத்துருக்கிறத 4ஆக பிரித்தா மட்டும்தான் கால் அரை முக்கால் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்? எழுதவே முடியும். இதை ஒரு தனியாக ஒரு கட்டம் போட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். 4ல் 1 கால் பகுதி, 2ல் 1 அரை பகுதி, 4ல் 3 முக்கா பகுதி. இப்போ 200 கால் பகுதி 50, அரை பகுதி 100, முக்கா பகுதி 150. 10,000ல் கால் பகுதி 2500, அரைனா 5000, முக்கானா 7500. 8,000ல் கால்னா 2000, அரைனா 4000, முக்கால்னா 6000. இங்கே பாருங்கள் 8,000 வந்து அடுத்தது சொல்கிறேன். 24,000ல் கால்னா 6000, அரைனா 12,000, முக்கால்னா 18,000. இப்போ இந்த 24,000த்தை 4ஆக பிரிச்சுருக்குறோம். 6000 6000 6000 6000 4ஆக பிரிச்சிட்டோமா? 4ல் 1 தான் கால் பகுதி. அந்த 6000 இங்கே போட்டோமா? 2ல் 1 சரிசமமாக 2ஆக பிரிச்சுக்கிட்டு அதில் ஒரு பகுதி அப்படியே அரை. 4ல் 3 1 2 3 இந்த 3 தான் முக்கால். அதே மாதிரி 50,000 இருக்குன்னா அதை வந்து 4ஆக பிரிச்சுருக்குறோம். 4ல் 1 கால் பகுதி. பாதியாக பிரிச்சிட்டோம்னா இது ஒரு பகுதி இது ஒரு பகுதி. 2ல் 1 அரை பகுதி. 4ல் 3 முக்கா பகுதி. அது மாதிரி கொடுத்துருக்கிறத 4ஆக பிரிச்சுக்கணும்.